Good evening, children. 9th standard science. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நியூ லெசன். ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் அப்படிங்கிறது திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. இன்னைக்கு தான் இந்த பயாலஜில செகண்ட் லெசன் 18th யூனிட் இது. இதுல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சில டாபிக் பார்க்கலாம். ஓகே, பிளான்ட் டிஷ்யூனா என்ன, ஸோ அதுல வரக்கூடிய டிவிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தி லெசன் ஐம் கோயிங் டு டெல் ஒன் ஸ்மால் கான்செப்ட். கான்செப்ட் அப்படிங்கிறத விட ஒரு கருத்து. இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, தனக்கு கீழே ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, தனக்கு கீழே யாராவது தன்னுடைய எல்லா ஒர்க்கையும் கரெக்டா டேக் ஓவர் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பர்சனை அவங்க செலக்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய பொசிஷனுக்கு அதே மாதிரி கொண்டு வரணும், கரெக்டா ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே விரும்புவாங்க இல்லைங்களா? எந்த துறையா இருந்தாலுமே சரிதான், அடுத்து ஒரு ஹெட் அப்படிங்கறத என்ன பண்ணணும், கரெக்டா அவங்க உருவாக்கணும். அது ஆராய்ச்சியாளரா இருந்தாலும் சரிதான், அல்லது வேற எந்த துறையா இருந்தாலும் செய்வாங்க, சரியா? அது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், சொற்பொழிவாளர், அவர் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கவங்க தான். அவருக்கு வயசாயிடுது. சோ தனக்கு கீழே யாராவது ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல 4 பேரை செலக்ட் பண்ணி நம்மளுடைய எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். தனக்கு அடுத்து தொடர்ச்சியாக தன்னுடைய துறையை வாரிசாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ண நினைச்சாரு. சோ அவர் என்ன பண்ணாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நாளைக்கு நான் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு, இந்த தலைப்புல நாளைக்கு நான் வந்து உரை கொடுக்க போறேன், சொற்பொழிவு ஆற்ற போறேன், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சோ அந்த சொற்பொழிவாளர் பேச்சாளனுடைய பேச்சை கேட்கறதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர்னா கூட அந்த துறையில அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அழகா ஒரு ஆராய்ச்சி செஞ்சு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த மாதிரி அவர் வந்துட்டு எல்லாருக்குமே ஃபுல்லும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் அவங்கள வழி நடத்துவாரு. அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், எல்லாத்துலயுமே வெர்சடைல் பர்சனாலிட்டி, எல்லா துறையிலயுமே சிறந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர். ஸோ அவருடைய உரையை கேட்பதற்காக அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் வராங்க. வந்தா பார்த்தா எல்லாரும் அந்த அந்த இது நம்ம அந்த ஹாலுக்கு நம்ம என்டர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. சாரி, இன்னைக்கு அவரால இந்த மாதிரி உரை கொடுக்க முடியல, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கு. உடனே எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ரொம்ப ஆர்வமா அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஹாலை விட கிரவுட் ரொம்ப அதிகமா வந்திருந்தது. அண்ட் செகண்ட் டே திருப்பியும் அவர் என்ன பண்றாங்க, ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த தேதியில வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. மீண்டும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு, அவருடைய உரை அந்த தலைப்பையும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாரும் வராங்க. வந்து பார்த்தா எகைன் தட் சேம் போர்டு, அவருக்கு அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க, கண்டிப்பா இது போல இனிமே நடக்காதுன்னு சொல்லி இன்னொரு தேதி கொடுத்துருக்காங்க. சோ அந்த தேதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போர்டை பார்த்துட்டு எல்லாருக்குமே இப்போ வந்து மற்றவருக்காக வேற ஏதாவது ஒரு வேலைக்காக நம்ம ஒவ்வொரு முறையும் நம்முடைய வேலைகளை நம்ம என்ன பண்ணுவோம், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் வெளியில போய் கேட்க முடியும். நம்மளுடைய ரொட்டீன் லைஃப், நான் வேலை பார்க்கணும், சம்பளம் வருது அப்படின்னு சொன்னா நான் எப்படியா இருந்தாலும் அந்த வேலையை தலையீடுன்னு செஞ்சுருவோம். வீட்டு வேலை அந்த மாதிரி செஞ்சுருவோம். படிப்பு பாடம்னா எக்ஸாம். ஆனா எக்ஸ்ட்ராஸ்ங்கும் போது மத்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நம்ம இன்வால்வ் ஆவோம். அப்போ அதே மாதிரி அன்னைக்கு வந்த கூட்டம் என்பது ரொம்ப மினிமமா இருந்தது. உடனே அந்த ஆராய்ச்சியாளர் ஒவ்வொரு முறையும் அங்கதான் இருந்திருக்காரு. அன்னைக்கு வந்த கூட்டத்துக்கு பார்த்துட்டு அவரு அன்னைக்கு அவருடைய உரையை அவர் கொடுத்துட்டு, அதுல
வந்து ஒரு சில பரிசோதனைகள் செஞ்சு அவர் தன்னுடைய வாரிசாக என்ன பண்ணியிருக்காங்க, வாரிசுன்னு இல்ல, யாருக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுத்து இந்த டிபார்ட்மென்ட்க்கு பெஸ்ட்டா நம்மள மாதிரி டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணினாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ப இந்த மாதிரி அடுத்து நம்ம ஒரு பெஸ்ட்டா இருக்கோம்ன்னு கேட்டா, அடுத்து ஒருத்தர உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே, அதற்கு தகுந்த மாரி நல்ல பெர்சனா கொண்டு வந்து மோல்ட் பண்ணி தான் இந்த துறைக்கு எந்த துறையா இருந்தாலும் இன்வால்வ் பண்ணுவாங்க. அதுபோல நாமும் என்ன பண்ணணும்? ஆஸ் அ ஸ்டூடண்ட் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு சொன்னா என்ன வேணும்? பொறுமை வேணும். ஒவ்வொரு முறை கூப்பிட்டாலுமே என்ன பண்ணணும்? அதுல நீ போயி நெறையா கத்துக்கணும்னு நெனச்சிருந்தா, கண்டிப்பா என்ன பண்ணிருப்ப? ஒவ்வொரு முறையும் வந்திருப்ப. ஒரு சிலர் என்னதான் சொல்றாங்க பார்ப்போங்கிறது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் குவாலிட்டி ஐயோ! எப்படியாவது கத்துக்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறவங்க. என்ன செஞ்சாலும் நம்ப இதுல கண்டிப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போணும். நம்ம நெறைய கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க தான் அந்த 3 டைம் அந்த ஹாலுக்கு வந்தவங்க. அதுபோல மாணவர்களும் சரி, நம்ம எல்லாருமே எல்லா விஷயங்களிலயுமே பொறுமையாக ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாலும், புரியலனாலும் டீச்சர் பாடம் நடத்தும்போதும் சரி, பொறுமையா கவனிக்கணும். இது என்ன ஒரே மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ப நெனச்சோம்னு சொன்னா நம்மளால அந்த விஷயத்த லேர்ன் பண்ண முடியாது. ஓகே. சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னது? நம்ம ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படை என்ன சொல்லுவோம்? செல். இல்லையா? செல் அப்படிங்கிறது தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளம். ஒரே ஒரு செல்லில் ஆனது அப்படின்னு சொன்னா நம்ம பாக்டீரியா அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இல்லையா? பாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டோசோவா இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நுண்ணுயிரி அப்படின்னு சொன்னா நிறைய செல்லால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. ஒரு செல், இரு செல் அந்த மாதிரியான செல்லால் உருவாக்கப்பட்டது தான் அந்த நம்ம சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் சொல்றோம். சோ அப்ப நமக்குள்ளார இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த செல் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னவா மாறுது? அடுத்த அடுத்த விஷயங்களாக நமக்கு மாறி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர குடுக்குது. அது பிளான்ட்டாவும் இருக்கலாம், அல்லது ஹியூமனாவும் இருக்கலாம், அனிமலாவும் இருக்கலாம். எல்லா 3 விஷயங்களுக்குமே இந்த என்னது கேட்டகரிக்கும் அடிப்படை யாருன்னு பார்த்தா இந்த செல் அப்படிங்கிறவங்க தான். செல் அப்படிங்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நமக்கு என்னவா மாறுறாங்க? அடுத்தது டிஷ்யூஸா மாறுறாங்க. பல வகையான செல் அமைப்புகள் ஒன்றாக இணைந்து நமக்கு டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் செகண்ட் ஆர்கனா பல வகையான திசுக்கள் ஒன்றிணைந்து நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக நமக்கு மாறும். ஆர்கன் அடுத்தது ஆர்கன் சிஸ்டமாக மாறும். இப்போ ரெஸ்பிரேட்டரி சொல்றோம், எக்ஸ்கிரீட்டரி சொல்றோம், டைஜஸ்டிவ் சொல்றோம். ரெஸ்பிரேட்டரினா ரெஸ்பிரேட்டரி நாசி துவாரத்துல இருந்து ஆரம்பிச்சு லங்ஸ் வரைக்கும் உள்ள போகுது. நாசி துவாரம், மூக்கு, மூச்சுக்குழல், அதுக்கப்புறம் லங்ஸ், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன காற்றறைகள், இந்த மாதிரி எல்லாவற்றையும் இணைந்ததுதான் ஆர்கன் சிஸ்டம். இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒருங்கிணைந்து பாடி உருவம்ங்கிறத உருவாக்குது. அப்போ அடிப்படை இதுதான். ஒரு பில்டிங்க்கு மெயினா என்ன வேணும் நமக்கு? பேஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன செங்கல். செங்கலும், சிமெண்ட்டும் சேர்ந்த அடிப்படை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? செவுரு எழுப்புவாங்க. செவுரு. அதுக்கப்புறம் தனித்தனி அறைகளா பிரிப்பாங்க. என்னென்ன ரூம் நமக்கு வேணுமோ, நம்முடைய வசதிக்கு தகுந்த மாரி நம்ம கட்டுவோம். அதுக்கப்புறமா அதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு. அண்ட் தென் பைப் இருக்கு இல்லையா? சோ வாட்டர் பைப்லாம் கனெக்ஷன் குடுக்கணும். இப்படி பல விஷயங்கள் நம்ம செஞ்சு உள்ள என்ன பண்ணுவோம்? ஒரு முழுமையான வீடு அப்படின்னு சொன்னா அதுதான் எல்லாத்தையும். ஆனா அடிப்படையா என்ன வேணும் நமக்கு? செங்கல். அது போலதான் இந்த இடத்துல செல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சின்ன அடிப்படையானது. அதையெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு என்ன ஆகுது? நமக்கு ஒரு உருவம் அப்படிங்கறத குடுக்குது இல்லையா? சோ இந்த டிஷ்யூஸ் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல பல வகையான செல்ல சேர்ந்து தான் நமக்கு செய்யுது. டிஷ்யூஸ் பல வகையான டிஷ்யூஸ் ஒருங்கிணைந்து ஒரே ஒரு வேலையை செய்யும். சரிங்களா? பல வகையா நமக்கு இருக்கக்கூடிய செல் இனங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த
திசு அப்படிங்கிறது. செல்லுக்கு அடுத்தது என்னது? திசு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த திசுக்கள் என்பது, இப்போ நான் உணவ செரிக்க வைக்க போறேன். உள்ள இருக்கக்கூடிய என்சைம செக்ரீட் பண்ண போறேன். பார்வைய தரப்போறேன். உணர்ச்சி நரம்புகளை தூண்ட போறேன். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திசுக்கள் அப்படிங்கிறது. ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? பிளான்ட், அனிமல் அண்ட் ஹியூமன். இப்போ தாவரமாகட்டும், விலங்குகளாகட்டும், மனிதர்களாகட்டும் எல்லாருக்கும் இதே மாதிரி அமைப்பு தான். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறது பிளான்ட் டிஷ்யூஸ். பிளான்ட் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது எதால உருவாக்கப்பட்டிருக்கும்னா வெஜிடேட்டிவ் அண்ட் தென் ரீப்ரொடக்டிவ். இந்த தாவர திசுக்கள் நமக்கு எப்படி இது வந்து உருவாயிருக்கு அப்படின்னா இதுலதான் உருவாயிருக்கும். சரிங்களா? சோ இத 2 டிவிஷனா நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். என்னென்ன டிவிஷனா நம்ம பிரிக்கிறதுனா, one is meristematic tissue and another one is permanent tissue. meristematic tissue அப்படின்னு சொன்னா ஆக்கு திசு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஆக்கு திசு. பெர்மனன்ட் திசு அப்படிங்கிறது நிலையான திசு. பெர்மனன்ட் அப்படின்னாலே என்னது? நிலையானது. அப்ப திசுக்களை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஆக்கு திசுக்களாகவும் நிலையான திசுக்களாகவும் நம்ம இத பிரிக்கலாம். ஆக்கு திசு டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னாலே அதற்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா டிவிஷன். டிவிஷன்னா நமக்கு தெரியும் என்னது? பல வகையா பிரியறது, பகுப்படைதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த திசுக்களினுடைய அடிப்படையான ஒரு தன்மை பகுப்படையக்கூடிய தன்மை. தொடர்ந்து பகுப்படையக்கூடிய தன்மை, ஒரே மாதிரியான அளவுடைய ஒரு செல் அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்? திசுக்கள். ஒத்த அமைப்போடு நமக்கு பிரிந்து ஒரே பணியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் திசு அப்படின்னு நம்ம சொல்றோம். தாவரங்கள்ல ஆக்கு திசு அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் நம்ம ஆக்கு திசுவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா growth, வளர்ச்சி. வளர்ச்சி அடையக்கூடிய எல்லா பாகங்களிலும் நாம் பார்க்கலாம். வளர்ச்சிங்கிறது எல்லா இடத்துலயும் தானே டீச்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி கிடையாது. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு வளருது செடி அப்படின்னு சொன்னா, ஒரு இலையினுடைய நுனி, இலை இருக்கு இல்லையா? அதனுடைய அந்த டிப் பார்ட், அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? தாவர தண்டினுடைய நுனிப்பகுதி, இலையினுடைய மூலம் ஆரம்ப பகுதி, வேரினுடைய நுனிப்பகுதி. ஓகே, வேரினுடைய நுனி பகுதி சொல்லலாம். அதே போல இலையினுடைய ஆரம்பம், அந்த ஒரு தண்டுல இருந்து இப்படி எல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா? அந்த பிளேஸ் அண்ட் தென் தண்டு, ஸ்டெம் பார்ட். இந்த 3 பகுதிகளிலுமே நமக்கு என்னது? ஃபுல்லும் அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், ஆக்கு திசுக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். எங்கெல்லாம் நமக்கு பிளான்ட் வளருது அப்படிங்கிறது தான் அபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம், ரூட் அண்ட் தென் லீஃப் பிரைமோடியா. இந்த 3 இடத்துலயுமே இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சோ இது எங்கெல்லாம் இருக்கும், நமக்கு எந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல வாஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல தக்கையாக இருக்கக்கூடிய கேம்பியம், நம்ம சைலம், ப்ளோயம், வாஸ்குலர் டிஷ்யூஸ் இது எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்கோம்பியம், இங்க எல்லா இடத்துலயுமே இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். செடி எங்கெல்லாம் நமக்கு வளரணுமோ அதனுடைய வளர்ச்சி பகுதி அப்படிங்கிறது. அப்போ எந்த இடத்துல எல்லாம் வேரினுடைய நுனி நல்லா எக்ஸ்டர்ன் ஆகணும், வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது போல தண்டினுடைய பகுதி இங்க வளரும். இலை வளரக்கூடிய பகுதி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் எங்கெல்லாம் வளர்ச்சி வேணுமோ அங்கெல்லாம் இந்த ஆக்கு திசுக்கள் அப்படிங்கிறது இருந்து நமக்கு அந்த செடியை நமக்கு வளர, நன்கு வளர்ப்பதற்காக இருக்கக்கூடியது. அது ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்று பல வகையாக பகுப்படையும். நமக்கு என்ன ஆகுது? ஃபுல்லும் டிவைட் ஆகி தனித்தனியா வளருது. அப்ப பகுப்படையுதுன்னா அதிகமாகுது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு நல்லா growth வளரணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம்? நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்ம பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதுல நம்ம ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய
தன்மை நல்லா மிருதுவா இருக்கணும். நல்லா அது எப்படி இருக்கும்? சாஃப்ட்டா இருக்கணும். குரோத் அதிகமாகணும். அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ப? ஈஸ்ட். ஈஸ்ட் அப்படிங்கிறது போடும் பொழுது அந்த மாவ பன்மடங்கு பெருக்கி நமக்கு நெறைய குடுக்கும். அது போல தான் இந்த இடத்துல நமக்கு இந்த எந்த இடத்துலலாம் இந்த டிஷ்யூஸ் இருக்கோ, அங்க செடி என்பது நன்கு வளரும். சோ இதனுடைய நேச்சர். என்னென்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டா, இது எப்படி இருந்தா நமக்கு வளரும்? நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி செல்லாக இருக்கணும்? எஸ், லிவிங் செல்ஸ். உயிருள்ள செல்லாக இருக்கிற பட்சத்துல தான் நல்லா வளரும். உயிரற்ற செல்களாக இருக்கும்போது வளருமா? வளரவே வளராது. அப்ப உயிருள்ள செல்களாக இருக்கக்கூடியதுனால நன்கு வளரக்கூடியது. என்ன ஷேப்ல இருக்கும் கேட்டா, சின்னதா இருக்கும். ஸ்மால் ஓவல் பாலிகனல் ஆர் ரவுண்ட் ஷேப். சின்னதா இருக்கும். ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது. அதனுடைய வடிவம் சிறியதாக வட்ட வடிவத்துல, முட்டை வடிவம் அல்லது கோள வடிவம், பலகோண வடிவத்துல இருக்கக்கூடியது. சோ இதனுடைய மெல்லிய செல் சின்னதா இருக்கணும். எப்படி செல் இருக்கும்? நியூக்ளியஸ், அதுல சைட்டோபிளாசம் எல்லாமே இருக்கும். செல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்னென்ன பார்ட் இருக்கணும் மெயினா நமக்கு? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம், நியூக்ளியஸ்னு சொல்லுவோம், சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். சோ இந்த பகுதிகள் கூடியது. சோ மைட்டாசிஸ் செல் பகுப்பு. செல் பகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப இதனுடைய பகுப்பு என்பது எந்த டிவிஷன்ல இருக்கும்னு கேட்டா, மைட்டோட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறது. மைட்டோட்டிக் அப்படிங்கிறது மைட்டோசிஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டோசிஸ் டிவிஷன்ல செல் பகுப்பு என்பது இருக்கும். அதே போல இது தானாக இதனுடைய உணவை என்ன பண்ணிக்காது? ஸ்டோர் பண்ணிக்காது. they do not store the food material. உணவை சேமிப்பதில்லை. do not store the food. So these are all the main features of மெரிஸ்டாமேட்டிக் டிஷ்யூஸ். ஆக்கு திசுக்களினுடைய பண்புகள் என்னென்ன? சோ இத எப்படி நம்ம பிரிக்கலாம்? அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நாம் இதை 3 வகையாக, நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்க ஆக்கு திசு என்று 3 வகையாக பண்புகள். அடுத்தது அதனுடைய டிவிஷன்ஸ். என்னென்ன டிவிஷனா நம்ம பிரிக்கிறோம்? இப்ப ஆக்கு திசுக்கள் பெர்மனன்ட் டிஷ்யூ இல்லையா? மெரிஸ்டாமேட்டிக் அண்ட் தென் பெர்மனன்ட்னு பார்த்தோம். சோ இந்த மெரிஸ்டாமேட்டிக்ல நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா, எபிக்கல் மெரிஸ்டம். மெரிஸ்டம் அப்படின்னு சொன்னாலுமே இதுல நமக்கு வந்து மெரிஸ்டாமேட்டிக் அப்படிங்கிற டேர்ம் தான் மெரிஸ்டம். மெரிஸ்டாமேட்டிக் ஆர் அதர்வைஸ் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்டர் கேலரி, இடையாக்கு திசு அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? இன்டர் கேலரி மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது நுனியாக்கு திசு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? சோ நுனியாக்கு திசு அப்படிங்கிறது எபிக்கல் மெரிஸ்டம். அண்ட் தென் இடை ஆக்கு திசு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர் கேலரி. அண்ட் தென் லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு அந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? பக்க ஆக்கு திசு. தமிழ்ல இந்த டேர்ம் பார்க்கும் பொழுதே எந்தெந்த பகுதி எந்தெந்த இடம்ங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்ப நுனியாக்கு திசு அப்படின்னு சொல்லக்கூடியது எபிக்கல்ங்கிறது எங்க இருக்கும்? நமக்கு க்ரோயிங் பாயிண்டான ரூட்டு, ஷூட்டு இங்க இருக்கக்கூடியது வளர பகுதி இல்லையா? வேறு இருக்கக்கூடிய பகுதி மற்றும் தண்டில் இருக்கு. ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? மண்ணிற்கு மேல் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை தான் ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்ப தண்டினுடைய பகுதியிலையும் வேரினுடைய நுனியிலும் இருக்கக்கூடியதுதான் நுனி ஆக்க திசு. இடையாக்க திசு அப்படிங்கிறது இதுவும் நமக்கு முதல் நிலை திசு, பெர்மனன்ட் டிஷ்யூக்கு நடுவுல இது இருக்கும். இடையாக்க திசுங்கிறது இலைக்கு அடிப்பகுதியிலோ அல்லது கணுன்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பகுதியில் இருக்கக்கூடியதுதான். ஓகே, that is primary meristem found in base of leaf. பேஸ் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொன்னா இலையினுடைய
அடிப்பகுதியில இருக்கக்கூடியது அல்லது இந்த ஜாயிண்ட். ஒவ்வொரு இடத்துக்குமே இப்ப கரும்பினுடைய பகுதி தனியாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் கணு இடை பகுதின்னு சொல்றது. பேஸ் ஆஃப் இன்டர் நோட்ஸ். நோட்ஸ் அப்படிங்கிறது கணு பகுதி. பக்கம்னு சொல்லும் பொழுதே தண்டோ அல்லது வேர் பகுதியிலேயோ அதனுடைய நீள்பகுதிக்கு இணையாக வளரக்கூடியது. parallel இல்லையா, parallel அப்படின்னு சொன்னா பக்க இணையாக வளரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றது. பிளான்ட்னுடைய parallel பார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்டு பகுதியில அல்லது ரூட்ல ரெண்டுக்குமே அது எப்படி வளருதோ அதற்கு இணையாக இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய திசுக்கள் தான் லேட்ரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். சோ இந்த டிஷ்யூஸ் பாருங்க. சோ இதுதான் எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம்ங்கிற பார்ட் எந்த இடத்துல இருக்கு? எஸ், பிளான்ட்னுடைய டிப் பார்ட், நுனி பகுதி அப்படிங்கிறது. பொதுவா என்ன சொல்லுவாங்க, செடியெல்லாம் வளரும் போது கூட நுனிய தொடாதப்பா, வளரவே வளராதும்போ. பிகாஸ் அந்த இருக்கக்கூடிய செல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பட்டு நம்ம கைப்பட்டு அது உடஞ்சிருச்சுன்னா செடி வளராது. சோ அந்த நுனியில இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் தான் எபிக்கல் மெரிஸ்டம். சோ இங்க சென்டர் பார்ட்ல இருக்கிறது தான் இன்டர் கேலரி, இடையாக்கு திசுக்கள் இந்த சென்டர் பார்ட்ல இருக்கிறது. லேட்ரல் மெரிஸ்டம் நீள்வாக்கு, தண்டு எந்த பகுதியில நீளமா வளருதோ அதனுடைய பகுதியிலேயே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் இங்க இந்த லேட்ரல் மெரிஸ்டம் சொல்லக்கூடிய நமக்கு பக்க ஆக்கு திசுக்கள். இது இடையாக்கு திசுக்கள். நுனியில இருக்கிறது எபிக்கல் மெரிஸ்டம், தட் இஸ் நுனி ஆக்கு திசு. இது இதனுடைய எந்தெந்த இடத்துல, இப்ப வேரினுடைய நுனி பகுதி, மேல இருக்கக்கூடிய செடியினுடைய வளர்ப்பகுதி, இதே போல இந்த இலை ஆரம்பிக்கக்கூடிய பகுதி, இங்க எல்லா இடத்துலயுமே இருக்கிறது ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்றதுதான். சரிங்களா? சோ இதனுடைய என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, பேஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லா திசுக்களும் வளரணும் அப்படின்னு சொன்னா டிஷ்யூஸ் எல்லாமே டிவைட் ஆகும், பகுப்படைய கூடியது. நல்லா பகுப்படைஞ்சு அந்த செடியை நல்லா வளர வைக்கணும். அது மட்டும் தான் இதனுடைய வேலை. சோ டிவைடிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட், அந்த செடியை நன்கு வளர வைப்பதற்காக இருக்கக்கூடியது. அதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. பிரைமரி ஒர்க் அண்ட் செகண்டரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ முதன்மையாக நல்லா வளர்ச்சிக்காகவும், அதே போல இரண்டாம், ஒரு செடி அப்படிங்கிறது முதல்ல நல்லா வளரும், கொஞ்ச நாள் அது காது, திருப்பியும் ஐயோ அதனுடைய லைஃப் முடியுதா அப்படின்னு கேட்டா இல்ல, எகைன் அது திரும்பியும் நல்ல வளரக்கூடிய அளவுல இருக்கும். தண்ணியோ உரமோ மண்ணினுடைய தன்மையோ மாத்தும் பொழுது மீண்டும் அந்த செடி வாடினாலும் அது மீண்டும் உயிர் பெற்று நல்லா வளரும் இல்லையா? சோ பிரைமரி growthங்கிறது ஆரம்பத்திலையும் இருக்கும். அதே போல செகண்டரி growth, அதனுடைய இரண்டாம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செடி ஆரம்பமா நம்ம விதைச்சதும் உருவாகக்கூடிய நிலையிலையும் இருக்கும், அடுத்து அதனுடைய வளர்ச்சியிலையும் அதனுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இந்த ஆக்கு திசுக்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே நமக்கு நன்கு வளரக்கூடிய தன்மையில இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுல. சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறைய டிவிஷன் நம்ம இதுல பார்க்கலாம். பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன, பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னாலே அதுவும் நிலைத்த திசுக்கள்ங்கும் போது அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு பகுப்படைய திறனை நிரந்தரமாகவோ அல்லது பெர்மனன்ட், அது என்ன சொன்னோம், நம்ம உயிருள்ள திசுன்னு சொன்னோம். ஆனா இந்த திசுக்கள் பகுப்படையக்கூடிய திறனை நிரந்தரமாகவோ அல்லது என்னது டெம்பரரி தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள் அப்படின்னா இது
எப்படி மாறுதுன்னு கேட்டா ஒரு சில நேரத்துல பார்ஷியலா இருக்கக்கூடிய முழு ஆக்கு திசுக்களாக இது மாறக்கூடிய தன்மையில இருக்கும். சோ இத 2 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் சிம்பிள் டிஷ்யூஸ், எளிய திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் அடுத்தது ரெண்டாவதா நம்ம இத பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்பிள் டிஷ்யூ அண்ட் தென் கூட்டு திசுக்கள். நமக்கு ஜாயிண்டா இருந்தாதான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப இந்த 2 டிவிஷனா நம்ம என்ன பண்ணலாம்? பெர்மனன்ட் டிஷ்யூஸ் டிவைட் பண்ணலாம். பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் both has stopped either completely or further time being. சோ இது என்ன சொல்லலாம்? பார்ஷியல் ஆர் ஹோலா இது என்ன ஆகும்? ஒரு சில நேரங்கள்ல அதனுடைய செயல்திறனை இழக்கக்கூடிய தன்மையில இருக்கும். 2 types of division. One is simple and complex tissues. சிம்பிள் டிஷ்யூஸ்ல நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா நம்ம பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா, இந்த 3 டிவிஷன்ஸ் தான் இதுல இருக்கக்கூடியது. ஓகே, என்னென்ன டிவிஷன் பார்த்தோம்? பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் தென் ஸ்கிலரன் கைமா. சோ பேரன் கைமா செல்லினுடைய வடிவம்ங்கிறது கோலன் கைமா செல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய செல்வால் அமைப்பு அண்ட் தென் ஸ்கிலரன் கைமா இந்த மாதிரி ஒவ்வொன்றும். இப்ப நம்ம இத தனித்தனி டிவிஷனா பார்க்க போறோம். பேரன் கைமாவுடைய செல் அமைப்பு எவ்வாறு இருக்கும், ஸ்கிலரன் கைமா அதனுடைய பணிகள் எங்கெல்லாம் இருக்கும் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் தட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம பார்த்த இதே டாபிக் ரிலேட்டடா தான் என்ன பார்த்தோம்? ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்? பிளான்ட், ஹியூமன் அண்ட் அனிமல் எல்லாருக்குமே என்னது? செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம், பாடி சிஸ்டம் அண்ட் தென் ஆர்கன், இப்படிதான் பிரிஞ்சிருக்கும். அது செடியிலன்னு பார்க்கும்போது தனித்தனியா தண்டு இலைன்னு பாக்குறோம். அது போல விலங்குகளுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ இதுல நம்ம தனித்தனி டிவிஷனா பார்த்திருக்கோம். என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆன்சர் கீ டிஷ்யூஸ்னு இருக்கு அண்ட் தென் பாடி சிஸ்டம், ஆர்கானிசம் அண்ட் தென் செல் டிவிஷன் ஒண்ணு இருக்கா? அப்ப என்னன்னு பார்க்கலாமா? சோ செல் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்ப என்னது? பேசிக் structural and functional unit of living organism. 3 பேருமே பிளான்ட், அனிமல்ஸ், நமக்கு ஹியூமன் எல்லாருமே என்னது? லிவிங் ஆர்கானிசம். சோ லிவிங் ஆர்கானிசம்க்கு பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் இஸ் கால்ட் as செல். செல்ங்கிற அடிப்படை கட்டமைப்பு தான் நமக்கு நம்முடைய உருவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா? அண்ட் தென் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்னா ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? குரூப் ஆஃப் செல். ஒரு கீவேர்டு மட்டுமே நமக்கு ஞாபகம் இருந்தா நம்மளால ஈஸியா சென்டென்ஸ் எழுதலாம். சோ டிஷ்யூஸ்ங்கிறது என்னது? குரூப் ஆஃப் செல் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர் working together to perform a shared function. ஒரே பணியை என்ன பண்ணுது? தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தை தான் டிஷ்யூஸ் அப்படிங்கிறவங்க செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? தென் ஆர்கன். ஆர்கன் அப்படிங்கிறது என்ன கொடுக்குது நமக்கு? ஒவ்வொன்றுமே ஆர்கன். நுரையீரல்னா இப்படிதான் இருக்கும், நமக்கு இதயம்னா இப்படிதான் இருக்கும், கண் அமைப்பு. அப்ப ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் working together to perform the specific function. சோ அதுதான் ஆர்கன், உறுப்பு அப்படிங்கிறது. நமக்கு இதுதான் நமக்கு என்ன பண்ணுது? இந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? organ made up of group of tissues. Okay, and next one is organism, living thing performing. எல்லா வகையான ப்ராசஸையும் நமக்கு செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான் என்னது? ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அது ஹியூமன்ல பாடி சிஸ்டம், எல்லா ஆர்கனும் சேர்ந்து நம்மள வேலை செய்ய வைக்கிறது. related functions working together perform the body function. எல்லாம் சேர்ந்தாதான் நம்மளால செயல்பட முடியும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனா மூச்சு விட முடியும், இதயம் ஃபங்க்ஷன் ஆனா. அதுபோல பிளான்ட் டிஷ்யூஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுமே எல்லா தண்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா செல்களும் இணைந்துதான் அந்த செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கறத நமக்கு கொடுக்கறாங்க. சோ டிஷ்யூஸ், செல், ஆர்கன், ஆர்கானிசம்
அண்ட் தென் கம்ப்ளீட் பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துலயுமே நமக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இப்ப பாக்குற இந்த சாப்டருக்கு ரிலேட்டடா இருக்கு. ஸோ இதுங்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்ட், பட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இது ஞாபகம் இருந்தாலே நம்மளால ஒரு நிறைய கேள்விகளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வர டாபிக்கும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இப்போ என்னென்ன டாபிக் பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லெசன், தட் இஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ்னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அண்ட் தென் பிளான்ட் டிஷ்யூ, பிளான்ட் டிஷ்யூங்கிறது தான் நம்ம இப்போ இந்த சாப்டர் அப்படிங்கிறதே இல்லையா. சோ திசுக்களினுடைய அமைப்பை நம்ம என்னது தாவர திசுக்கள்ங்கிறது மெயினா என்னென்ன டிவிஷன், மெரிஸ்டமேட்டிக் அண்ட் தென் பெர்மனன்ட். நுனியாக்கு திசு, ஆக்கு திசு அல்லது நுனியாக்கு திசுக்கள். ஆக்கு திசுக்கள்னா என்ன, அதனுடைய ஸ்பெஷல் நேச்சர், சிறப்பு பண்புகள் என்ன, அத ஆக்கு திசு அப்படிங்கிற வகையில நம்ம எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்ம அதனுடைய பொசிஷன் வச்சு 3 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம்ங்கறது பார்த்தோம். அதனுடைய டீடைல்ஸ். அண்ட் தென் பெர்மனன்ட் டிஷ்யூனா என்னங்கிற கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு டிவிஷன்ங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பேரன் கைமா அண்ட் தென் கோலன் கைமா எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கும், அதனுடைய பணிகள் என்ன, அமைப்பு என்ன அப்படிங்கறது பார்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? டவுட்ங்கிறத விட கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? டாபிக் நடத்தினது என்ன, இது வந்து அடிப்படை. அடுத்து நீங்க ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது யூஸ் ஆகும். அண்ட் தென் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? சோ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல வீட்ல படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தி நம்ம ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.